வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கத்துக்குரிய தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல். இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தேசத் தலைவர், அடுத்து இந்த நாட்டுக்கு பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கழக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் தலைவர் கலைஞர் அரங்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் 21 பேர்களை இன்றைக்கு 21 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். வெற்றி வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டார்கள். அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை. தமிழகத்திற்கு மட்டும் அந்த தேர்தல் அறிக்கை இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் மட்டும் தலைவர் தளபதி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தாமல் அகில இந்திய அளவிலே திராவிட மாடல் ஆட்சி மலரப்போகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் தலைவர் தளபதி அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை. அது பெட்ரோல் விலை 1 லிட்டர் 75 ரூபாய், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய், அந்த 100 நாள் என்பது 150 நாட்களாக. அதேபோல் நம்முடைய திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என்று பல்வேறு இந்திய குடியுரிமை சட்டம் அறவே ரத்து செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கோமாளித்தனமான அந்த ஒரு அறிவிப்பு, அதுவும் அறவே ரத்து செய்யப்படும் என்று இந்த ஆரிய கூட்டம், சங்கி கூட்டத்தினுடைய அந்த மதவாத அறிவிப்புகள் எல்லாம் அறவே ரத்து செய்யப்படும் என்று ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லோரும் தலைவர் தளபதி அவர்களின் திராவிட முன்னேற்றக் கழக இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவின் சார்பிலே போட்டியிடுகிற 21 வேட்பாளர்கள், உதயசூரியன் சின்னத்திலே, நம்முடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளர்கள் தலைவர் கலைஞர் அரங்கில் தலைவர் தளபதி அறிவித்தாரே, அத்துணை வேட்பாளர்களும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சிக்கு ஒரு நற்சான்றதாக அமையும். கண்டிப்பாக தலைவர் தளபதி அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதேபோல் கொங்கு நாடு மக்கள் கழகம், ஈஸ்வரன் அவனுடைய இயக்கம், அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எல்லா இயக்கங்களும் 40 தொகுதிகளில், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். இந்தியா கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் 100% வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு வரலாற்றை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், தேசத் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமது கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி தோழர்கள் பெற்றுத்தர வேண்டும். அந்த வலிமை உங்களுக்கெல்லாம் அந்த இறைவன் வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான தேர்தல். இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வேறு.
இது ஒரு முக்கியமான தேர்தல். இங்கே அதிமுக நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதிமுக ஒரு பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த தேர்தல் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டா பிஜேபி தான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க ஏதோ பெருசா வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு திமுக அடுத்த இடத்துல பிஜேபி தான், 3வது இடத்துல தான் அதிமுக. அவன் பிஜேபி காரன் திமுக அடுத்த இடத்துல நாங்க தான் பிஜேபி தான் இருக்கிறோம், 3வது இடத்துல தான் அதிமுக சொல்லும் போது நமக்கு சுருன்னுது. அது 2வது இடத்துல அதிமுக சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனா அதிமுக 3வது இடத்துல 2வது இடத்துல பிஜேபி சொல்லும் போது நமக்கு சுருன்னுக்குது. அதை பத்தி அதிமுக ஒண்ணுமே கண்டுக்கலாம். டீலிங் என்னன்னே நமக்கு புரியல. ஏன்னா அவங்க அண்ணாமலையை மட்டும் தான் திட்டுறாங்களே தவிர இது வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசியோ மோடியோ இது வரைக்கும் அவங்க விமர்சனம் பண்ணதில்லை. அதனாலதான் அடிக்கடி தலைவர் தளபதி சொல்றாரு அது ஒரு கள்ள உறவு இருக்கிறது, அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது, அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறதுன்னு சொல்லி அடிக்கடி தளபதி சொல்றாருன்னா அது என்ன உண்மை மாதிரி தான் தெரியுது. நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு, நானும் தொச்சிக்கிறேன் நீயும் தொச்சிக்கோ. இந்த பார்லிமெண்ட் மக்களை ஏமாத்தி எப்படியாவது அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இந்த மைனாரிட்டி ஓட்டை மட்டும் நான் வாங்கிடுறேன், அப்புறமா உங்கள்ட்ட இருந்து சேர்ந்துறேன்னு எதனா எடப்பாடி பழனிசாமி டீலிங் வச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. என்ன சொல்றது? ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், பிஜேபியினுடைய ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏதாவது ஏடிஎம்கே சைட்ல இருந்து இருக்குதான்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து இருக்குதான்னு கேட்டா எதுவும் இல்லை. அவர் சும்மா திமுக தான் அதனால ஒரு 2 வார்த்தை பேசுறத தவிர மோடி வரைக்கும் ஒரு வார்த்தை அவர் பேசுனதே கிடையாது. சோ எனவே இன்னைக்கு திமுக கூட்டணின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கொள்கை உறுதியான ஒரு கூட்டணி, ஒரு கொள்கை உறுதியான கூட்டணி. என்றால் ஒரு கொள்கை உறுதியான தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணி பாருங்க, இன்னொன்னு எந்த அரசியல் கட்சி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கூட்டணிக்கு போலாம், அது நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதை முதலே நான் இந்த துவக்கத்திலே சொல்கிறேன். நேற்றைக்கு நான் பேசும் பொழுது யூடியூப் சேனல்களிலே ஒரு ஊடகத்திலே கூட பேசினேன். அதுதான் சொன்னேன், அந்தந்த கட்சிக்கு அந்தந்த இஷ்டம், அவங்க யாரோட கூட்டணிக்கு போகலாம். ஆனா என்னன்னு கேட்டா ஒரு கொள்கைன்றது இருக்கணும். இல்ல ஒரு மனுஷனுக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கே ஒரு கொள்கைன்றது இருக்கணும். ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும் போது அந்த கட்சி கண்டிப்பா ஒரு கொள்கை இருக்கணும். உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர எந்த கட்சிக்கு அது கொள்கை இருக்குதான்னு கேட்டா கொள்கை இல்லை. இதாவது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க, ஆனா அந்த கட்சி தலைமை பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கொள்கையில தலைமையா இருக்கு. அது என்னங்க, அது இங்கேயும் பேசுறதுதான் அங்கேயும் பேசுறதுதான். அதிமுக கிட்ட நைட்டு பேசுறதுதான், காலையில பாஜக கிட்ட பேசுறதுதான், திரும்ப மத்தியானம் அதிமுக கிட்ட பேசுறதுதான், திரும்ப நைட்டு பாஜக கிட்ட பேசுறதுதான், திரும்ப மறுநாள் காலைல அதிமுக கிட்ட பேசுறதுதான், மத்தியம் பாஜக கிட்ட பேசுறதுதான், நைட்டு பாஜக கிட்ட செட் ஆயிடுறதுதான். என்ன பேரம் பேசுறீங்களா? உங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்போ ஒரு வீடு விற்கணும்னா, ஒரு வீடோ ஒரு நிலமோ ஏதோ ஒரு பொருளை விற்கணும்னு வச்சுங்க, ஒரு வண்டி வாகனம் விற்கணும் போது அது 4 பேரை கூட்டினு வந்து காட்டும், அதுக்குன்னு புரோக்கர் இருப்பான். நம்ம எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா வித்துருவோம். வீடோ நிலமோ ஒரு காரோ ஏதோ ஒரு பொருள் நல்ல விலை நல்ல ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வித்துருவோம். குறைச்சலான ரேட்டு கேட்டா, நமக்கு வேண்டிப்பட்ட ஆளா இருந்தா கூட குறைச்சலான ரேட்டு கேட்டா விற்க மாட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதிமுக தேமுதிக மட்டும் தான் இருக்குது. இந்த பாஜக கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக இருந்தாலும் சரி, 2 கட்சி மாறி மாறி பேசினாங்க. அவங்க தேமுதிக பாஜக கிட்ட பேசினாங்க, அதிமுக கிட்ட பேசினாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கிட்ட பேசினாங்க, பாஜக கிட்ட பேசினாங்க. 2 பேர்கிட்ட மாறி மாறி பேசி எங்க அதிகமான சீட்டு, எங்க ராஜ்யசபா ஒரு சீட்டு, அதோட அதிகமான பணம் எங்க, பொட்டி எங்க, பொட்டின்றது கூட்டணி சேர்ந்ததுக்கு சம்திங் கமிஷன் பொட்டி. அது இல்லாம செலவு அந்த கட்சி தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணினா அதிமுக தான் பார்க்கணும், பாஜக கூட்டணினா பாஜக தான் பார்க்கணும். இதுல என்ன எங்க இதுல கொள்கை இருக்குது? இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து பேசுவதற்கு அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ பாமகவிற்கோ தேமுக திமுகவிற்கோ என்ன தகுதி இருக்குது என்பதை ஒரு கணம் மக்கள், வாக்காளர் பெறக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இஷ்டம், அவங்க கூட்டணி போட்டோம். பட் அவங்க நடந்த விஷயத்தில் அவங்களை சொல்றேன். நேற்று கூட நான் பேசியிருந்தேன். 7 MP தொகுதி ஒரு ராஜ்யசபான்னு செட் ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. பாவம் அவரும் நம்பிட்டார், நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு சமுதாய பலகிற கட்சி நம்ம கிட்ட கூட்டணி வந்துருச்சு, ஒரு பெரிய சமுதாய பலகிற கட்சி நம்ம கிட்ட கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டாங்க. அதுக்குள்ள டெல்லியில இருந்து போன் வரது அன்புமணி ராமதாஸுக்கு என்னென்ன பேசினாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு,
அவர் ஏற்கனவே மக்களவையில் இருந்தார். திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி கொடுத்து கலைஞர் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தா, அதனால சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தா. அதனால அன்புமணி ராமதாஸ் வந்து நல்ல ஒரு லிங்க் இருக்கு டெல்லியில். யார் என்ன பேசினாங்களோ உடனே ஏதோ ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க தைலாபுரத்தில், மேட்டர் முடிச்சிட்டாங்க. 10 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 சீட்டு. ஒரு ராஜ்யசபா வெளியே சொல்லப்பட்ட ஒரு ராஜ்யசபா. மீண்டும் மோடி பிரதமராகி பாஜக ஆட்சி டெல்லியில் வந்த உடனே அவருக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர். ரெண்டு பக்கம் பேசி பேசி அதிகமான சீட்டை அவங்க எதிர்பார்த்த விட அதிகமாக பாஜக வந்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போய் சேர்ந்துருச்சு. தேமுதிக இங்க 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 அங்க பேசி ஏதோ ஒரு நல்ல ரேட்டு தொகுதி செலவெல்லாம் பார்த்து வர உடனே தேமுதிக அங்க போய் சேர்ந்துருச்சு. இது ஒரு கொள்கையான கூட்டணியா? ஒன்றும் வேணாங்க, ஒன்றும் வேணாம். நான் இந்த தேமுதிக மட்டும் கேட்கிறேன். தேமுதிகனுடைய தொண்டர்கள், விஜயகாந்தனுடைய நல விரும்பிகள். எனக்கும் விஜயகாந்த்னா பிடிக்கும். அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளை தான். அவங்க அந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் குடியாத்த பக்கத்தில் செம்பேடு கிராமம். அவர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் வந்து எங்கள் ஊருடைய மாப்பிள்ளை. அவர் நல்ல மனுஷன். அவர் கட்டத்தில் திமுக எதிர்த்தாரு. சரி, எதிர்கட்சியாக இருந்தாரு, எதிர்த்தாரு, ஓகே. பட் கலைஞர் மீது அவருக்கு என்னைக்கும் மரியாதை உண்டு விஜயகாந்துக்கு. விஜயகாந்த் இந்த நிலைமை காரணத்துக்கு யார் காரணம்? பிரேமலதா விஜயகாந்த், அந்த சகோதரி சொல்லணும். திருமதி பிரேமலதா விஜயகாந்தா இருந்தாலும் சுத்தீஷா இருந்தாலும், அந்த பையன் விஜய் பிரபாகரன் அவன் சின்ன பையன், அவனை விடுங்க. அந்த தம்பி சின்ன தம்பி, அரசியல் தெரியாது. சுத்தீஷுக்கு அரசியல் தெரியும். அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் ஆரம்பத்திலிருந்து அரசியல் கட்சி தொடங்கத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து விஜயகாந்தோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பயணிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு விஜயகாந்தனுடைய கட்சி, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே, விஜயகாந்த் ஆரோக்கியமா இருக்கும் போதே, உடல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கேப்டன் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அந்த கட்சியை முடிச்சு விஜயகாந்த் அசிங்கப்படுத்துவது யாரு? திமுகவா? கலைஞரா? தலைவர் தளபதி ஸ்டாலினா? விஜயகாந்த் இறந்த பொழுது அவருக்கு அரசு மரியாதை, தீவுத்திடல்ல அவருக்கு அரசாங்க செலவில் எல்லாம் அமைச்சு இடம் கொடுத்து அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லா முறையும் தளபதியும், நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கினாங்க. அவருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட போய் அந்த அம்மா சேர்ந்துக்கிறாங்க. அந்த அம்மா எங்க போய் சேர்ந்தாலும் பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும், உங்க புருஷன் வந்து அரசியல் அசிங்கப்பட்டாருன்னா யாரால் அசிங்கப்பட்டாரு? திருமதி பிரேமலதா விஜயகாந்த். ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. இது மக்கள் யோசிக்கணும். அவங்க நிக்கிறாங்க 5 தொகுதியில. அவங்க 5, அவங்க பையன் கூட இங்கோ விருதுநகர்ல இங்க நிக்கிறாரு. 5 தொகுதியில் அவங்க நிக்கிறாங்க. இப்போ மக்கள் இதை யோசிக்கணும். இந்த அம்மா பிரேமலதா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கொள்கை இல்லாதவங்க, சீட்டு பணம் இது கொடுத்தா போறோம், அவங்க எவ்வளவு நாள் இறங்கி வருவாங்க அந்த சகோதரின்றதுக்கு. இன்னைக்கு அதிமுக கூட்டணி போகிறீங்களா? நீங்க திமுக கூட்டணி வரலான்றது வருத்தம் கிடையாது. இங்க வந்தாலும் இங்க இடம் இல்லை. ஹவுஸ்ஃபுல், ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு இல்ல, 4 ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு அறிவாலயத்துக்கு வெளியே. விஜயகாந்த் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் யார்? அதிமுக கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நின்னீங்க, ஜெயிச்சிங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு. சட்டமன்றத்தில் என்னென்ன கூத்து நடந்துச்சுன்னு தெரியும். விஜயகாந்த் நல்ல தைரியமா ஆளுமையான எதிர்கட்சி தலைவர் இருந்தார். நாக்கே கடிச்சார். சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி சட்டமன்றத்தில் வசனம் பேசி ஜெயலலிதாவே வெற்றி செஞ்சார். எவ்வளோ பிரச்சனை எல்லாம் ஆச்சு, எவ்வளோ பிரச்சனை ஆச்சு. நாக்க கட்சார். அப்படியே எல்லாரும் அடிக்கிற மாதிரி அதிமுக எம்எல்ஏ மந்திரிகள் ஜெயலலிதாவும் சேர்த்து நாக்கு கடிச்சவர் தான் விஜயகாந்த். தைரியமா பண்ணார். அது விஜயகாந்தோட இயல்பு. வரும், கோபம் வரும். உடனே ஜெயலலிதா ஒரு கணக்கு வச்சிச்சு. இந்த தேமுதிக விஜயகாந்த் கூட இருக்கிற தேமுதிக எம்எல்ஏ அத்தனை பேரை காலி பண்ணணும். எல்லா எம்எல்ஏ ரேட் பேசி ஒரு எம்எல்ஏ போய் முதலமைச்சரை பார்க்குற தொகுதிக்கு மனு கொடுக்கறதுன்னு. விஜயகாந்த் அரசியல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது, உடல் ரீதியாக ஆரோக்கியமா இருக்கும்போது, அந்த கட்சி ஓரளவுக்கு வலிமையா இருக்கும் போதே விஜயகாந்த் கட்சியை முடிச்சது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா, ஏடிஎம்கே. இன்னைக்கு நீங்க போய் கூட்டணி சேர்ந்த சீட்டு வாங்கிக்கிறீங்க பாருங்க, அந்த ஏடிஎம்கே. அவருக்கு மன உளைச்சல் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஏடிஎம்கே ஜெயலலிதா. அந்த கட்சியை முடிச்சு எல்லா எம்எல்ஏக்களையும் முடிச்சு அதுல உடம்பு சரியில்லாத போனவர் தான் விஜயகாந்த். அந்த மன உளைச்சல் உடம்பு சரியில்லாத போனவர் தான். அவருக்கு நடிகர் தியாக திமுக இருந்தாரு. அப்புறமா அவர் ஏதோ ஏடிஎம்கே போனாரு. நடிகர் தியாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது கூட சொன்னா, அப்படி விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு அவர் ஒரு நரம்புல பிரச்சனை, அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு செயலிழந்தப்போ எல்லாத்துக்கும் காரணம் மனப்பிரச்சனை, மனவியாதி.
இருக்கிறதுலே ஒரு மனுஷனுக்கு ஒரு மருந்து, மனவேதிக்கு மருந்தே கிடையாது. ஒரு மனவேதி ஜெயலலிதாவால் அதிமுக அந்த மனவேதி. நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ரசிகர் மன்றம் வந்து கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்து நம்ம கட்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு மனவேதி. அந்த மன உளைச்சிலே தான் ஜெயலலிதா உடம்பு, அந்த மன உளைச்சிலே தான் ஜெயலலிதா கொடுத்த மன உளைச்சி, ஜெயலலிதா கொடுத்த அந்த மன உளைச்சினாலே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாம இன்னைக்கு அவர் இறந்தே போயிட்டார். சோ அவர் உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்சியை ஜெயலலிதா காலி பண்ணிச்சு. மக்கள்கிட்ட நின்று எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏக்களே கூட எல்லாமே விலைக்கு வாங்கிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு விஜயகாந்த் அசிங்கப்படுத்தி தேமுதிக அசிங்கப்படுத்தி தேமுதிக கட்சியை முடிச்சிருந்து யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அது அவங்க அரசியல் பண்ணாங்க, ஆனா விஜயகாந்த் கட்சிக்கு ஓரளவுக்கு அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் இருந்த மாதிரி இல்ல. சோ விஜயகாந்த் கட்சியை அசிங்கப்படுத்தி விஜயகாந்த் எம்எல்ஏக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கி அந்த கட்சியை நாஸ்தி பண்ணி ஒண்ணுக்கு இல்லாம ஆக்குறது யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதானுடைய அதிமுகவோட தான் இன்னைக்கு போய் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இப்போ இது ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி தெரியுதா? ஏதோ வகையில பாஜகவுக்கு அவங்களுக்கு பேரம் செட் ஆகல, தேமுதிகவுக்கு எந்த வகையிலும் தெரியல, அவங்க பாஜக கிட்ட செட் ஆகல. உடனே நம்ம வாக்கு வங்கி பெரிய லெவலில் வாங்க முடியாது, ஏடிஎம்கே போய் சேர்ந்துட்டா நமக்கு வாக்கு வங்கி வரும், 5 தொகுதியில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஜெயிக்க முடியாது, 40 திமுக தான் ஜெயிக்க போகுது புதுவை உட்பட. ஜெயிக்கலனா கூட அந்த மாதிரி கணக்கு போடுவாங்க இல்ல, ஜெயிக்கலனா கூட நம்ம டெபாசிட் வாங்கிடலாம், ஒரு 5 தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டா நமக்கு சின்னம் நின்றுடும், தேர்தல் கமிஷனர் மரியாதை இருக்கும். அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல 5 தொகுதி நம்ம உங்க கூட டெபாசிட் வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 15 சீட்டோ 20 சீட்டோ கொடுங்கன்னு ஏடிஎம் கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு போனாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா தேமுதிகவை என்னென்ன பண்ணிச்சு அதிமுக, விஜயகாந்தனுடைய எவ்வளவு அசிங்கப்படுத்துச்சு அதிமுக. ஜெயலலிதா என்ன, அதிமுக என்ன, ஜெயலலிதா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. இன்னைக்கு அவங்களோட போய் அந்த அம்மா பக்கத்தில் உக்காந்துக்கின்னு, அவங்களோட போய் பிரேமலதா விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன், அவர் ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல தேவையில்லை, அவங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி நானவோ பேசினா பெரியவர், அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. 1000 இருந்தாலும் வயதில் பெரியவர் வரும், சொல்லக்கூடாது. அப்புறம் அங்கே போனாரு, இங்கே போவாங்க. அதிமுகவில் செட் ஆயிட்டாங்க, கூட்டணிலாம் முடிச்சாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்புறமா என்னவோ இங்கே போய் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க. பாஜகவில் போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. நான் ஏன் இது இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் சொல்றேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, தேமுதிக இதெல்லாம் ஒரு சைடில் வைங்க. பிஜேபிக்காரன் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய சக்தி, யாராலையும் அழிக்க முடியாத சக்தின்னு இந்த தேர்தலை நான் நிரூபிப்பேன்னு கங்கணம் கட்டி நலையிறான் பிஜேபி. பாஜக வளர்ந்துருச்சு. இன்னைக்கு கூட கலைஞர் அரங்கில் பத்திரிகையாளர் மத்தியில் தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது, வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் பொழுது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் தேச தலைவர் தளபதி இடத்துல, பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்களே, வளர்ந்துருச்சான்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு தளபதி சொல்றாரு, கேட்டாது அது தளபதி சொன்னாரு, நீங்க பத்திரிகையாளரே பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்களே, வளர்ந்துச்சான்னு கேள்வி கேட்கும்போது இது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டார். பாஜக வளர்ந்துருச்சு, பாஜகன்னு பேசப்படுது. பிரதமர் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர், வார்டு மெம்பர் மாதிரி தமிழ்நாட்டை சுத்தி வராரு. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது வரல, இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்ப அந்த அக்கா, அந்த ஆயா மாமி நிர்மலா சீதாராமன் வந்து நீங்க கேட்ட பணம்லாம் கொடுக்க முடியாது, தேசிய பேரிடர்லாம் அறிவிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க அந்த அம்மா. அப்ப வரல மோடி. இப்ப எலெக்ஷன் நேரத்தில் மக்களை ஏமாத்த சுத்தி வார்டு கவுன்சிலர் மாதிரி தமிழ்நாட்டே சுத்தி நிற்கிறார். எவ்வளவு பிரதமர் தமிழ்நாட்டை சுத்துறாரோ அவ்வளவு அது பிரதமருக்கும் பாஜகவுக்கும் வீக்னஸ், அவ்வளவு இந்தியா கூட்டணிக்கு பிளஸ். மக்கள் பேசுறான் இல்ல, ஏமாத்துறதுக்கு இந்த ஆள் வராருப்பா, மோடி மஸ்தான் வேலை காட்டுறதுக்கு மோடி வந்துட்டே இருக்காரு, மோடி மஸ்தான் வேலை காட்டுறதுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லி மக்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு, அவங்களுக்கு இந்தியாவிலே அரசியலே மிகவும் தெளிவான ஒரு மக்கள், அரசியல் நன்கு அறிந்த மக்கள் இந்த திராவிட மண்டலில் இருக்கக்கூடிய நமது வாக்காளர்கள், இளைஞர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும். அவர் இத்தனை முறை சுத்திட்டாராம் பிரதமர், அங்க பேசுறாரு சேலம் கூட்டத்தில், மெத்தோ बार बार तमिलनाडु को आ रहा हूं, इसलिए डीएमके वालों को नींद नहीं आ रहा है. आपका मोदी जी, मेरा भारत मेरा परिवार, आपका मोदी जी है ना, मैं तो बार बार तमिलनाडु को आ रहा हूं, उसलिए डीएमके वालों को नींद नहीं आ रहा है அப்படின்னு இந்த இவர் சொல்றார் மோடி. அதாவது இவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால திமுக காரருக்கு தூக்கம் வரலையா,
மோடி சொல்றார், நான் மோடி. டி.ஆர். பாலு சொன்னார், கழக பொருளாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் டி.ஆர். பாலு சொன்னார், ஸ்ரீபெரும்புத்தூருடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி.ஆர். பாலு சொன்னாரு, அழகா சொன்னார், நாங்கெல்லாம் நல்லா தூங்குறோம், இப்ப படுத்தா தூங்கிடுவோம். ஆனா மோடிக்கு தான் தூக்கம் வரல. தமிழ்நாட்டில் எப்படியாவது அந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாற்ற முயற்சி எடுக்கணும். பல பிரதமர்களை உருவாக்குனவர் தளபதி ஸ்டாலினுடைய தந்தை டாக்டர் கலைஞர், இந்திரா காந்தி, ஐ.கே. குஜ்ரால், தேவேகவுடா, வி.பி. சிங், வாஜ்பாய், 2 முறை மன்மோகன் சிங் என்று பல பிரதமர்களை உருவாக்கியவர். இன்றைக்கு கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை வலிமையாக இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக கலைஞர் வழியில் கலைஞராகவே இன்றைக்கு இந்த மண்ணில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவர் ஒரு பிரதமரை இந்தியா கூட்டணியில் உருவாக்கப் போகிறார். நான் 3வது முறை பிரதமர் ஆகலாம் என்று கனவு காண்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவை அதானிக்கு விற்க வேண்டும். எனவே என்னுடைய பிரதமர் கனவை எங்கே ஸ்டாலின் கலைத்து விடுவாரோ, என்னை பிரதமர் நாற்காலியில் 3வது முறை அமர விடாமல் ஸ்டாலின் செய்து விடுவார் என்று தூக்கம் வராமல் இன்றைக்கு தமிழ்நாட்டை வட்டமிடுகிற கழுகு போல் சுற்றி சுற்றி வருவது யார் என்று கேட்டால் மோடி. நீங்க தான். எங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லாதீங்க, நாங்க நல்லா தூங்குறோன்னு அழகான டி.ஆர். பாலு அவர்கள் சொன்னார்கள். அழகான டி.ஆர். பாலு அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படி ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி, பாஜக கூட்டணியா இருந்தாலும் அதிமுக கூட்டணி இருந்தாலும் இப்படி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி. இதுல நாங்க ஜெயிச்சிருவோம், நீங்க அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன புடிங்கிடுவாரா? இன்னைக்கு இல்ல. அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் நிக்கிறான். அவங்க அப்படி தேர்தலில் நிக்கிறது இல்லை, அவங்க பின்வாசலியா வரவங்க தான், ராஜ்யசபா எம்பி. அவங்க நிக்கிறாங்க இல்ல. இப்ப அந்த அக்கா வந்துக்கிறாங்க, தெலுங்கானால ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப காட்டமா அறிக்கைலாம் கொடுத்தாங்க. இனி அண்ணாமலைக்கு போட்டிக்கு வந்தாச்சு ஒரு ஆளு. அந்த அம்மா இங்க நிக்க போறாங்களா தேர்தலில், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அவன் தெலுங்கானாக்காரன் பட்டாசு வெடிக்கிறான். தெலுங்கானாக்காரன் பட்டாசு வெடிக்கிறான். எல்லா அரசியல் கட்சி, காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சி, அதிலும் முக்கியமா அந்த ஆளுநர் மாளிகையில் இருக்கிறாங்கல்ல, வேலை செய்றாங்கல்ல, எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்பா పారిపోయిందిరా చామి, మనకు పట్టింది ఆ 7.5 శని పట్టింది మనకి తెలంగాణ గవర్నమెంట్కి, తెలంగాణ స్టేట్కే శని పట్టింది. పోయేస్తారబ్బా స్వామి, భగవంతుడా, దేవుడా, వెంకటేశ్వరమడా, అప్పా చాలా థ్యాంక్స్ రా, నీకు చాలా థ్యాంక్స్. పోయింది మనకు పట్టింది 7.5 ఉచ్చిపోయింది రబ్బా, శని పోయింది మనకి. ఇంకొక మాట, ఈ అమ్మాయి ఇక్కడ ఊరు కూడా రాకూడదు తెలంగాణ లోపల. வேர்த்து போயிடான். புற்ற 7.5 நம்ம புற்ற 7.5 விட்டு போச்சுறான்னு அந்த கவர்மெண்ட் இருக்கிற எல்லா கட்சியும் மக்களும் அதாண்டி அந்த கவர்னர் மாளிகையில் வேலை செய்கிற வேலைக்காரில் இந்த அம்மா நான் அரசியலுக்கு வந்துட்டேன் வந்துக்கிறாங்க. நில்லுங்க, எங்க வேணாலும் நில்லுங்க. எல்முருகன் ஏதோ நீலகிரியில் நிற்பன்ற, எங்க வேணாலும் இல்லை. யாரு எங்க மோடியே கூட நிக்கட்டுமே, தோப்பார் தமிழ்நாட்டில் யார் நின்னாலும். பாஜக கூட்டணி தலைவர் தளபதியுடைய கவனம் முழுக்க இந்த அதிமுக எல்லாம் மறந்தாச்சு. அதிமுக மறந்தாச்சு. என்ன சொல்றது, அது இப்ப இந்த தேர்தலில் கணக்கே இல்லை. அவங்க ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. இப்ப அதிமுக வங்கியிலே 25% தலைவர் தளபதிக்கு அந்த வாக்கு வங்கி வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தலைவர் தளபதிக்காக நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக அதிமுக வங்கியிலே 25 அதிமுக வாக்கு வங்கியில் 25% வாக்கு வங்கி திமுக பக்கம் வரப்போகுது. இப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி அவன் வளர்றான், புற்றுநோய் மாதிரி வளரான். புற்றுநோய். பிஜேபி growth is like a cancer. அது எப்படி வளருதுன்னு கேட்டா, பிஜேபின்னு பேசுறாங்களே, அண்ணாமலன் பேசுறாங்களே, மோதின்னு பேசுறாங்களே, கொடியில பிஜேபி காரெல்லாம் பறகுதுன்னா எப்படி அது வளருதுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் அது எவ்வளவு ஒரு புற்றுநோய் என்றது இதுக்கு அது மருந்து கண்டுபிடிக்கல. புற்றுநோய் என்றது உடம்புல புற்றுநோய் வந்தா உடம்பு பூரா பரவிடும். கேன்சர் என்றது ஒரு கேன்சர் மாதிரி இன்னைக்கு பிஜேபி, கேன்சர் விட ஒரு மோசமான வியாதி இன்னைக்கு பிஜேபியுடைய தமிழ்நாட்டில் வளர்ச்சி. அது வளர்ச்சின்னா வளர்ச்சி இல்ல, ஒரு சில இடத்துல அப்படி பேசப்படுற பாருங்க, அது ஒரு புற்றுநோய் மாதிரி தான் பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு காரணம் புற்றுநோய் மாதிரி. புற்றுநோய். அவங்க கூட போய் கூட்டணி சேர்றீங்களா? அந்த ஓ பன்னீர்செல்வத்தை அந்த மேடையில எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க பாத்தீங்களா? இருந்தாலும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போது, சிறை தண்டனை வரும்போதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் இந்த நாட்டில் முதலமைச்சர். நான் பேசும்போது மேடையில் யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணா டென்ஷன் ஆயிடுவோம். நான் மேடையில பேசும்போது யாருன்னா மேடையில என் மைக்க பிடிச்சிருந்து இல்ல, பின்னால பேசினதால டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் பேசுறேன், நான் யாரும் கீழே போடுவேன். பல முறை பேச்சை நிறுத்திட்டு இருக்கிறேன். பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும். அந்த ஒரு 3 முறை நான் முதலமைச்சர் இருந்தாருன்னு நினைக்கிறேன், 2 முறையோ 3 முறையோ ஓ பன்னீர்செல்வம் வெக்கமான சூடு சொரணம் விட்டு
அந்த மேடையில் போய் பேசி நெருங்க வந்து கேபி ராமலிங்கம் வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசிட்டு பேசு உன்னை அண்ணே பேசிட்டுங்களா பேசு உடனே பேசினவங்க பிரதமர் வந்த உடனே போகிறோம் நிறுத்திக்கிங்க. பிரதமர் வந்துட்டான் போகிறோம் நிறுத்திக்கிங்க. அசிங்கப்பட்டு போய் வைக்கலாம். அந்த மேடையில் எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க. டிடிவி தினகரன்லேருந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாங்க. யார் வச்சு அசிங்கப்படுத்துறாங்க? கேபி ராமலிங்கத்தை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. அந்த மேடையில் கேபி ராமலிங்கத்தை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. அதிலும் ஓப்பன்னீர்செல்வம் பட்ட அசிங்கம்லாம் அரசியலே வேணாம், போராண்டா 3 முறை முதலமைச்சர் போய் வீட்டில் உக்காந்துடலாம். அவ்வளோ அசிங்கம். அந்த மேடையில் பேசுறாரு இவரு மோடி, ஊழல் கட்சியா திமுக கூட்டணி, இவர் மேல 7.5 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி சிஏஜி ஊழல் குற்றச்சாட்டை சொல்றான். நான் சொல்ல, சிஏஜி சொல்றான் மோடி மேல ஊழல் குற்றச்சாட்டு. அது குடும்ப அரசியலுக்கு எங்க கூட்டணி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். எங்க கூட்டணி குடும்ப அரசியலை எதிர்க்கிறது. எங்க கூட்டணி குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அந்த மேடையில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அப்பம் புள்ள உக்காந்துறாங்களே, அவங்க யாரு? டாக்டர் ராமதாஸ் புள்ளதான் அன்புமணி ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர். திரு அன்புமணி ராமதாஸ் பாமகனுடைய தலைவர். அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அடுத்ததோ அவர் மந்திரியாக்க போறீங்கன்னு கூட்டணி பேசுகிறீங்க. அப்பா புள்ள 2 பேர் உக்காந்துக்கிறாங்க. அப்பா புள்ள மேடையிலே உட்கார வச்சுக்கின்னு அப்பா நிறுவன தலைவர், புள்ள தலைவர். இவர் வந்து குடும்ப அரசியல் பத்தி பேசுறார் நரேந்திர மோடி. நான் அதனாலதான் சொன்னேன், திமுக கூட்டணி மட்டும் தான் கொள்கை உறுதியான ஒரு கூட்டணி, ஒரு கொள்கை உறுதியான கூட்டணி. ஆனா கொள்கை இல்லாத ஒரு வியாபார கூட்டணி, மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டணி, ஒரு மோசடி பேர்வழி கூட்டணி தான் பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி தான் சரி. ஆனா அந்த அதிமுகன்னு சொன்னா அதிமுக கட்சி சொல்ல, அங்க போய் சேர்ந்து போறாங்க அம்மா தேமுதிக. உன் கட்சியை வெற்றி செஞ்சு நாஸ்தி பண்ணது ஏடி. வாழ்க்கையில நீ மறக்க முடியாத ஒரு கட்சி எதுனா பிரேமலதா விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக. உன் கட்சியில கஷ்டப்பட்டு பாவம் எத்தனோ வருஷம் ரசிகர் மன்றத்தை கட்சியாக்கி அந்த கட்சியை வளர்த்தாரு. அந்த எம்எல்ஏக்களையே விஜயகாந்த் உயிரோடு அரசியலையும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் வரும் எம்எல்ஏக்களை செதறடிச்சு எல்லா ஏடிஎம் பக்கம் இழுத்து அந்த கட்சியை ஒன்னிலாமாக்கம் யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. அந்த அதிமுக போய் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்துக்கிறது. எப்படி நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை வெளியிட்டிருக்கிறார்கள். அற்புதமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 21 தொகுதியில நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தில் திமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் பலர் புதுமுகங்கள் கூட இருக்கிறது. எனவே அனைவரும் நடைபெற இருக்கிற ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு, தினமும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை ஆதரித்தும் உங்களோடு நான் தொடர்ந்து தினமும் நேரலையிலே யூடியூப் சேனல்களிலே பேசுகிறேன். நமது சின்னம் உதயசூரியன், தலைவர் தளபதியின் சின்னம் உதயசூரியன். நாளைய தமிழகத்தின் உடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நமது தெய்வம் தலைவர் கலைஞர் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலும் வென்ற சின்னம் உதயசூரியன். அடுத்து இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமரை ஒரு பிரதமரை உருவாக்க போகிற சின்னம் உதயசூரியன். வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்தில். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.